பரிசுத்த நாமத்தில் கூடி வந்திருக்கும் உங்கள் யாவரையும் சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடந்த 10 மாதங்கள் இந்த வருடத்திலே கடந்து 11வது மாதத்துக்குள்ளாய் ஆண்டவர் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். இந்த 10 மாதங்களிலே எத்தனையோ விதமான போராட்டங்கள், வியாதி, பலவீனங்கள், ஆபத்து, இயற்கை சூழ்நிலைகளால் உண்டாகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தோடு நடத்தின கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் கூட நான் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துடைய முற்பகுதி மாத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம். வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஹல்லேலூயா. அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு யாராகிலும் துணையாக வந்தால் எல்லா இடங்களுக்கும் வசதியாக இருக்கும். பேசுறதுக்கும் சரி, போவதற்கும் வருவதற்கும் சரி, ஏதாயிலும் ஒரு துணை யாருன்னா இருந்தாக்கா தனியாக போகிறத விட அது பெட்டராக இருக்கும். அது நன்மையாக, அது நமக்கு விருப்பமானதாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவன் என்று சொல்லி. அவர் நித்தமும் நடத்துகிறார். எப்பொழுதுனா எப்பொழுதுமே நித்தம் என்று சொல்லி அர்த்தம். எப்பொழுதும் நம்ம கூட இருந்து அவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். எப்பொழுதும் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த மாதம் எப்படி போகும், போன மாதம்லாம் இவ்வளோ கஷ்டம், யாரும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை, யாரும் எனக்கு முன் வந்து எந்த காரியத்தையும் பேசுவதற்கு இல்லை, நான் தனியாக தானே இருந்தேன், யாரும் எனக்கு குறித்து அக்கறையே பாராட்டலையே, அன்பு செலுத்தலையே, துணையாக வரலையே அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை அப்படி நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். எப்பொழுதும் நான் உன்னை நடத்துவேன், நீ பயப்படாத. எப்பொழுதும் நான் உன் கூட இருக்கிறேன், எப்பொழுதும் நான் உன்னை நடத்துவேன். இதை விட ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவையே இல்லை. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றிலும் நேர்த்தியாகவும் சரியாகவும் சொல்லுகிற தேவன். அவர் தான் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துகிறேன்ப்பா, நான் உன்னை நடத்துகிறேன் சகோதரி, நான் உன்னை நடத்துகிறேன் சகோதரனை அப்படி சொல்லி ஆவியானவர் தான் நமக்கு சொல்கிறாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு எழுத்தாகிலும் ஒழிந்து போவதில்லை, மாறி போவதும் இல்லை. அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறபடினால் அவர் சொல்கிறாரு, நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ வறட்சி வந்தாலும் சரி, எவ்வளோ பலவீனம் வந்தாலும் சரி, உன் எலும்பெல்லாம் புஷ்டி ஆக்கிடுவேன், நிலமுள்ளதாக்கிடுவேன். எவ்வளோ மகா வறட்சி வந்தாலும் சரி, பயப்படாத, நடத்துகிறவர் நான் உன்னை நடத்துவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் எப்படி நம்மை நடத்துவார், எப்படி நமக்கு துணையாக இருப்பார் பாருங்கள். சின்ன வயசில் எங்கேயாலும் கடைக்கு போகணும்னு சொன்னாக்கா, ஏன்னா மார்க்கெட்டுக்கு கூட்டத்து நடுவில் போனோன்னாக்கா நம்முடைய தகப்பனோ தாயோ நம்ம கூட வருவாங்க.
அவங்க வந்தாக்கா என்ன செய்வாங்கனாக்கா நம்ம கையை பிடிச்சிக்குவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்ல. கையை பிடிச்சிக்கிட்டாக்கா நம்ம பாட்டுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அந்த கடையில் என்ன இருக்குது, இந்த கடையில் என்ன இருக்குது, எதிர்க்கு என்ன போகுது, யார் வராங்க யார் போகிறாங்க, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம். கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது, கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்பான்னு அவங்க கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். பாருங்கள், தகப்பன் பாருங்கள், அவருக்கு தெரியும் எதிர்க்கு என்ன வருது, பக்கத்தில் என்ன இருக்குது, சைடில் என்ன வருது, நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமா, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பாருங்கள், திடீர்னு ஏதாவது ஒரு கல் குறுக்க கிடைக்கும். கல்லில் போய் இடிச்சுக்கிட்டு நம்ம இடிச்சிச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மக்கள் நம்ம பாருங்கள், கல்லெல்லாம் குறுக்க இருக்கும். எங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நேராக நம்ம வருவோம். அப்பா கையை பிடிச்சிட்டு நேராக வரும். என்ன செய்ய தெரியுமா, அப்பா அப்படி கையை அப்படி நீட்டுவார், அவ்வளவுதான். அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படி அந்த கல்லை சுற்றிட்டு அப்படி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் ஏசப்பாவுடைய அனுபவம், அதுதான் அவர் நடத்துகிற காரியம். குறுக்கில் எதுவும் வந்தாலும் சரி, அது கல்லாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, அது முள்ளாக இருந்தாலும் சரி, கையாடி நீட்டுவார், அவ்வளவுதான். நம்ம அந்த சைடு போயிடும், அது நம்ம பாஸ் ஆகி போய்டும், நம்ம கடந்து போய்டும், அது நடுவில் போயிடும். நம்மை நடத்துகிற தேவன் ஒரு சாதாரண தகப்பனே ஒரு பிள்ளைய எவ்வளோ பாதுகாப்பாக நடத்துகிறான்னு சொன்னாக்கா, நம்மை உண்டாக்கின தெய்வம், அவர் ப்ராமிஸ் பண்ணவர், வாக்கு தத்தம் செய்தவர், நித்தமும் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஒரு தகப்பனை போல தானே அவர் நடத்துவார். அதை விட மேலாகத்தானே அவர் நடத்துவார். அப்படித்தான் அவர் நடத்துவார். சரி, அவர் எப்படி நடத்துவார் வாசிக்கலாம். நீங்கள் வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119 சங்கீதம் 105வது வசனத்தை வாசிக்கலாம். 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. எப்படி நடத்துறாரா? தம் வசனமாகிய தீபத்தை காட்டி பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நமக்கு பாருங்க வெளிச்சமா இருக்குது. அதுதான் நமக்கு பாதை காட்டுது, வழி காட்டுது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுதுதான் அவர் நடத்துகிறதை உணர முடியும். அவர் நடத்துகிறார்னாக்க எப்படி நடத்த முடியும்? உங்கள் கையில் ஆண்டவர் அழகான வேதத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது தான், அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கும். நம்ம சரியான பாதையில் போக முடியும். பாருங்கள், போகிற பாதை இருள் மிகுந்த பாதை. எங்கு திரும்பினாலும் டார்க்னஸ், எங்கு திரும்பினாலும் பாவம், எங்கு திரும்பினாலும் ஆபத்து, எங்கு திரும்பினாலும் என்ன நடக்குமோ தெரியாது. அந்த விதமான சூழ்நிலையிலே தான் ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணங்கள் இருக்கிறது. இந்த பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தணும் சொன்னால், அவர் எப்படி நடத்துவார்? வேத வசனத்தின் மூலமாய், வேத வசனமாகிய தீபத்தின் மூலமாய் நம்மை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ என்ன செய்யணும்? வேதத்தை தியானிக்கணும். நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்குதான். அப்போ போகிற பாதை அப்போ இருட்டாக இருக்கும்ல. இப்போ இருட்டில் வெளிச்சம் வேணும்னாக்கா டார்ச் லைட் தேவையில்லை. அந்த டார்ச் லைட்டு வெளியேற பெற்ற தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்க படிக்க அவர் வழி நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க அவர் நம்மை வழி நடத்துகிறதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதுதான் நம்மை நடத்துகிற விதம். அவர் என்னை நடத்துவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதில்ல. சும்மா அசால்ட்டாக சொல்லுவாங்க சிலர், கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? நீங்கள் பைபிள் படித்தா தானே, நீங்கள் வேதத்தை தியானித்தா தானே,
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா தானே அது நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அது நம்மோடு கூட பேசும், அது நமக்கு வழிகாட்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதே கிடையாது. சில பார்த்தா கேலண்டரில் அடி மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சிருவாங்க. 30 நாளைக்கு 30 வசனம் சரியாக போச்சு, பைபிள் படித்த கணக்கு. பாருங்கள், அப்படியெல்லாம் படித்தோம்னா நேரம் இல்லை, கேட்டால் வேலை ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அப்படியெல்லாம் படித்தாக்கா கர்த்தர் என்ன பண்ண முடியாது, நமக்கு வழி காட்ட முடியாது, நமக்கு பாதை காட்ட முடியாது. நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தின் மேலே அன்பு செலுத்தி வாசிக்கணும். கர்த்தர் என்னோடு கூட பேசணும்னு சொல்லி வாசிக்கணும். அது தேவனுடைய வார்த்தைகள், தேவன் என்னோடு கூட பேசுகிற காரியம் என்று அந்த அன்போடு கூட எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருக்கு என்ன பேசுவார், என்ன சொல்லுவார், நான் என்ன செய்யணும், என்னை எப்படி அவர் நடத்துகிறார், நான் எப்படி நடக்கணும், என்ன சொல்லணும், அதை நான் இந்த மூலமா அறிந்து கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேத வசனத்தை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசட்டும் சொல்லி நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னு சொன்னாக்கா அது அனுதினமும் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பீங்க. இல்லைன்னு சொன்னாக்கா பாருங்கள், நிறைய பேர் மனுஷனை நம்பி ஓடுவாங்க. மனுஷன் சொல்கிறதெல்லாம் செய்யலாம். அந்த வீட்டுக்குள்ளே போவாத, அந்த வீட்டில் பிசாசுக்குது, போக மாட்டான். அந்த ரூமுக்குள்ளே போவாத, அந்த ரூமில் பிசாசுக்குது, போக மாட்டான். பாருங்கள், எதாவது ஒன்று சொல்லிவிடுவான். ஊழியக்காரன்ட்ட போய் சும்மா தலையை நீட்டினாக்கா யாருனா எதனா ஒன்று சொல்லி தானே ஒன்று என்ன பண்ணுறது, எதனா ஒன்று சொல்லி அனுப்பிடுவான். பாருங்கள், இவன் பயந்து போய் அந்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டான். வீட்டை பூட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் அந்த மாதிரி. நான் வீட்டை பூட்டி 6 மாதம் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வீட்டை திறந்தா பிசாசு வெளியே வந்துடுமா. பாருங்க, வழி தெரியல. ஊழியக்காரன் சொல்கிறத கேட்டுட்டு வழி தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் வழி சரியாக நடக்கணும்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நித்தமாக நடத்துவேன். நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது தான் உன்னை நடத்த முடியும். ஹல்லேலூயா. என் வேத வசனம் தான் வெளிச்சமாக இருக்கும். பிசாசு பாருங்க, அந்த இடத்துல இருக்க, அந்த அவன் எல்லா இடத்துல இருக்க, இந்த உலகத்தின் அதிபதி அவன் தான். ஹல்லேலூயா. அவனை நீ துரத்தி அடிக்க முடியும். அவன் இல்லாத இடத்துக்கு நான் போகிறேனாக்கா அதெல்லாம் முடியாது. அவன் எல்லா இடத்துக்கும் வருவான். தேவ சமூகத்தில் வந்தான். யோபுக்கு சோதிக்கும் பொழுது எங்கே வந்தான்? தேவ சமூகத்தில் வந்து நின்னான். எனக்கு அன்பானவர்களே, அதனால் அதுக்குள்ளே அது இருக்குது, இதுக்குள்ளே இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது மனுஷன் சொல்ல கேட்டு ஓடணுன்னு சொன்னாக்கா நம்முடைய பாதையெல்லாம் டார்க்னஸ் ஆகிடும். கர்த்தரால் நடத்தப்பட முடியாது. மனுஷன் தான் நடத்துவான், சோ தான் நடத்துவான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தணும்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு அழகான வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் தான் நம்மை நடத்த முடியும். அப்போ நீங்கள் சரியான பாதையில் நடக்கணும்னாக்கா அனுதினமும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது தான் சரியான பாதையிலே நாம் நடக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படணும்ல, கர்த்தர் நித்தமும் நடத்துவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல. அப்போ எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோம், எப்படி அந்த வேத வசனத்துக்கு செவி கொடுக்குறோம், எப்படி நமக்கு அது வெளிச்சம் காட்டுது, எப்படி அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் கிடையாது. ஏதோ கடமைக்காக சிலர் படிப்பாங்க, படிக்கணுமே அதுக்காக படிப்பாங்க, வேறு வழி இல்லாமல் படிப்பாங்க, யாருன்னா கட்டாயப்படுத்தினா படிப்பாங்க. படித்தாதான் சுகம் கிடைக்கும், படிப்பாங்க. படித்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும், படிப்பாங்க. பாருங்க, தினமும் நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொன்னாக்கா, சரியான வெளிச்சத்தில் ஓடணும் அப்படின்னு சொன்னாக்கா வேத வசனம் தான் நமக்கு வழிகாட்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாதைக்கு தேவனுடைய வார்த்தைகள் வெளிச்சமாக இருக்கிறது. அவர் நடத்துகிற விதம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில், அந்த தீபத்திலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் படிக்கும் பொழுது தான்
அந்த தீபத்தை நீங்கள் பார்க்க முடியும், அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும், அந்த வெளிச்சத்தில் நடக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் நடத்தப்படணுன்னாக்கா வேதத்தை அதிகமாய் நேசித்து அதை தியானித்து அதை படிக்கிறவர்களை தான் கர்த்தர் நடத்த முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் எப்படி நடத்துகிறாரா, நீங்கள் வேதத்தில் வாசி பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 42:16 இப்படி சொல்லப்படுகிறது பாருங்க, வாசிக்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க ஒரு பிளைண்டை குறித்து சொல்றார். ஒரு குருடனை அவனுக்கு எந்த வழியில் போகிறோம், எந்த டைரக்ஷனில் போகிறோம், இது ஈஸ்டா வெஸ்டான்னு தெரியாது, கிழக்கா மேற்கான்னு தெரியாது, எந்த வழியில் போகிறோன்னு சொல்லிட்டு 2 கண்ணும் பழுதடைந்தவனுக்கு போய் கேட்டிங்கன்னா தெரியும். அவனுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. அறியாத வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவாராம். ஹல்லேலூயா. நம்ம போகிற வழி நம்ம எங்கே போகிறோம் தெரியாது, எங்கே போகிறோம் தெரியாது, எப்படி போகிறோம் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அறியாத வழியிலே நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆச்சரியமான வழியாக இருக்கும். அந்த குருடனை அழைத்து சென்று கர்த்தர் பாருங்க என்ன செய்கிறார், வாசிக்கலாம் மறுபடியும். அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில், பாருங்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க போற வழி தெரியாது, பாதை தெரியாது, அவர் தெரியாத பாதையில் நடத்தி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை பாருங்க பத்திரமா கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், பாருங்க அவங்க கண்ணு தெரியாதவனுக்கு இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அப்படியே கோணலா இருக்கிறத செவ்வையாய் நேராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதம் நீங்கள் அறியாத வழியிலே அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சற்று எதிர்பார்க்க மாட்டீங்க. நீ நினச்சிருக்கலாம் இதுதான் சரியான வழி நடக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த வழியெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த வழியில் போனாக்கா நம்ம யாருக்கும் தெரியாமல் போயிடலாம் அப்படி சொல்லி நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம அறியாத வழியில், ஒரு குருடனுக்கு வழி தெரியாதபடி அவன் எப்படி நடக்கிறானோ அப்படி நாம் அறியாத வழியில் அவர் நம்மை பத்திரமாய் நடத்துவார், இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. கோணலானவையை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவேன்னு சொல்றார். எப்படி நடத்துவாரா? அறியாத வழியில் உங்களை நடத்த போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்காத விடுதலை, எதிர்பார்க்காத சுகம், எதிர்பார்க்காத எல்லா ஈவுகள் எல்லாவற்றையும் அறியாத வழியிலே உங்கள் வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய கையிட்டு செய்கிற தொழிலில் எல்லாவற்றிலும் எதிர்பார்க்காத விதத்தில் அறியாத வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, வட்டிக்காரனுக்கு எப்படி பணம் கட்டணும்னு தெரியலையே, இஎம்ஐ எப்படி கட்டணும்னு தெரியலையே, இவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே, பிள்ளைகளை எப்படியெல்லாம் நான் படிக்க வைக்கணும்னு தெரியலையே அப்படி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். நீங்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் இயேசு. அவர் தான் வாக்குத்தத்தம் சொல்றாரு, நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், எப்பொழுது நான் உன்னை நடத்துவேன். நம்ம நினைக்கிறதுக்கு மேலானது அவருடைய அறிவு. அனந்த ஞானம் படைத்தவர். அவருக்கு தெரியும் நமக்கு எந்த வழியில் நம்மளை கொண்டு போனாக்கா இருளை வெளிச்சமாக்கணும்னு அவருக்கு தெரியும். எந்த வழியில் கொண்டு போனாக்கா கோணலானவையை செவ்வையாக்கணும்னு அவருக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, ஒரு குருடனை போல அறியாத வழியிலே நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. அறியாத வழியிலே கர்த்தர் உங்களை நடத்த போறாராம். இந்த மாசத்துல பாருங்க, நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, என்னென்ன இக்கட்டில் இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சற்றேனும் எதிர்பார்க்காத அறியாத வழி, புது வழி, வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அறியாத வழி அதுதான். வனாந்திரத்தில் எங்கேயாச்சும் பாதையை பார்க்க முடியுமா? டெசர்ட்டில் பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் மணல், எங்கு பார்த்தாலும் பாலைவனம். அதில் நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கிறோன்னு தெரியாது. கூட்டிகிட்டு போய் விட்டாக்கா எந்த டைரக்ஷனில் வரோன்னு தெரியாது. நீங்கள் அரபு நாடுகளில் நீங்கள் பணி செய்திருந்தால் தெரியும் உங்களுக்கு. அங்கே சுவிசேஷம் சொன்னாக்கா பெரிய பனிஷ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொன்னாக்கா அப்படி கவர்மெண்ட் பிடிச்சிட்டா, போலீஸ் பிடிச்சிட்டா அப்படி சொன்னாக்கா அவனை கொண்டுட்டு போயிட்டு ஹெலிகாப்டரில் ஒரு டெசர்ட்டில் கொண்டு போய் விட்டுருவான், ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுருவான். இவன் எந்த டைரக்ஷனுக்கு வந்தான், எந்த டைரக்ஷனுக்கு போகிறான்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது எங்கே போகிறான். அவன் தடுமாறி எங்கேயாயிலும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் சேர்ந்தாதான் அவன் உயிர் பிழைக்க முடியும். பாருங்க, அப்படி அந்த நாட்டில் இருக்கிற பனிஷ்மெண்ட். ரெண்டாவது பனிஷ்மெண்ட்டு விசா கேன்சல் பண்ணி உன்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். மொட்டை அடித்து காது அந்த இதெல்லாம் வச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். பார்த்துங்க, இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் அங்கே உண்டு. இப்போ வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வழியை உண்டாக்குறார், அறியாத வழி. ஹல்லேலூயா. அந்த வழி நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், அவர் உருவாக்கினவர். இப்போ நீங்கள் போகிற பாதை எல்லாம் பிளாக்காக இருக்குது, நீங்கள் போகிற பாதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போகிற பாதையெல்லாம் டெசர்ட் வனாந்திரத்தை போல இருக்குது, எல்லாம் ஒரே மணலும் ஒரே அனலுமா இருக்குது, எங்கே போகிறோம் எங்கே வரோம் தெரியலையே, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, அப்படி நீங்கள் புலம்புறீங்களா? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. எப்படி நடத்துவாராம்? அறியாத வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் அறியாத வழியில் நடத்துவார். எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் நீங்கள் இருக்கலாம், தடுமாறி கொண்டு இருக்கலாம். எப்படி நடக்குதுன்னு தெரியாது, எப்படி நடத்தணும்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பயப்படாதீங்க, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கூட தான் ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவேன் சொல்றார். எப்பொழுது நடத்துவேன்? யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எவர் வந்தாலும் எவர் போனாலும், எவர் கூட இருந்தாலும் எவர் கூட இல்லாமல் போனாலும், கர்த்தர் நடத்துகிறவர். அவன் நித்தமும் நடத்துவார். அவன் நடத்துகிற தேவன். நம்மளவங்களெல்லாம் போயிட்டு இருக்கலாம், நம்மளவங்களெல்லாம் மறைந்திருக்கலாம், அல்லது கைவிட்டிருக்கலாம், மழையாய் நம்மளவங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் தான் சொல்றாரு, நித்தமும் எப்பொழுதும் நான் உன்னை நடத்துவேன். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது நடக்கிற காரியமானாலும் சரி, வரும் காரியமானாலும் சரி, நிகழ்காரியமானாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை நடத்துகிற தேவன். அவர் தான் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி செல்வார், அறியாத வழியில நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்படி நடத்துவாராம்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 173வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 173 24வது வசனம், மன்னிக்கணும், 73வது சங்கீதம் 24வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நடத்துவாராம்? ஆலோசனை தந்து நடத்துவார்.
எப்படி நடத்துவார்? ஆலோசனை தந்து நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். அவருடைய ஆலோசனை பெரியது. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தில் 132:8 வாசித்தீங்கன்னாக்கா, என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை சொல்லுகிற தேவன், ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படிதான் அவர் நடத்துகிற விதம். கர்த்தருடைய ஆலோசனைகள் பொய்யாகாது. அவர் ஆலோசனை கொடுத்தாருனாக்கா, இதை செய் அப்படின்னு சொன்னாக்கா அது சரியாக இருக்கும். அவர் ஆலோசனைப்படி இல்லை, மனுஷர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி நடக்கலாம். மனுஷர்கள் சொல்கிறதுல நல்லதாக தெரியும், அதன்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி மனித ஆலோசனைக்கு செவி கொடுப்போம்னு சொன்னாக்கா கர்த்தர் நம்மை நடத்த முடியாது. அவர் ஆலோசனை தரேன்னு சொல்கிறாரு, அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொல்கிறாரு, அவர் ஆலோசனை தந்து நடத்துவேன்னு சொல்கிறாரு. என்னைக்கு ஆகில ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கிறதுக்கு எனக்கு ஆலோசனை தாங்க அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு எப்படி நான் நடக்கணும்? பிரெக்மன்ஸ் பாடுவார், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே சொல்லுவார். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆலோசனை கேட்டிருக்கீங்களா? பாருங்கள், நிறைய நேரங்கள் அவன் கேட்கறதே கிடையாது. நம்ம மூளை தான் பெருசுன்னு நினைக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். நமக்கு யார் ஆலோசனை கொடுக்கறது? நம்ம தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துன்னுக்கிறோமே, நமக்கு யார் கொடுக்கறது? வேணாம். பாருங்கள், அப்படி நடந்தோன்னு சொன்னோம்னாக்கா அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அனுதினமும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்க, நீங்கள் உங்களுடைய ஞானத்தை தாங்க, இந்த நாளில் நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எப்படி போகணும், எப்படி இதை சமாளிக்கணும், அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த ஆலோசனை எனக்கு தாங்க அப்படி கேட்டிங்கன்னா தான் அவர் ஆலோசனை தந்து நம்மை நடத்த முடியும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்தாக்கா வெளிச்சம் கிடைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா ஆலோசனை கிடைக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்தாக்கா உங்களுக்கு வெளிச்சம். சொல்லுங்களேன் வாயை திறந்து, வெளிச்சம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாக்கா கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆலோசனை தந்து நடத்துவார். அவரோட ஆலோசனை எப்படி பெறுறது? தினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தான் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். தினமும். ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் நம்ம நடத்த முடியும். அந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்கும் பொழுது தான் அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நடத்தணும், கர்த்தர் நடத்தணும்னு விரும்புகிறோம் இல்லையா? நம்ம அப்படி தானே விரும்புகிறோம். ஆனால் எப்படி நடக்கிறோம்? ஆலோசனை கேட்கறது கிடையாது, வேதவசனத்தையும் வாசிக்கிறது கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் எங்கேயாச்சும் அறியாத வழியில் நடத்தினாக்கா, அந்த வழியில் எனக்கு பிடிக்கல, எனக்கு அதெல்லாம் வேணாம், அது சிக்கலாக இருக்குது, அது முள்ளாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிடுறோம். பாருங்கள், இப்படியெல்லாம் இருந்தாக்கா கர்த்தரை நடத்த முடியாது. அவன் நடத்தணும்னு சொன்னாக்கா பாருங்கள், அவருடைய ஆலோசனை கேட்கணும். அவன் நடத்தணும்னு சொன்னாக்கா வசனமாகிய தீபத்தில் நடக்கணும். அவன் நடத்தணும்னு சொன்னாக்கா பாருங்கள், அறியாத வழியில் நடக்கணும். நீங்கள் தெரியாத வழிக்கு போகணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் நடத்த முடியும். அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், நித்தமும் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்போ உங்களை நடத்தணும்னாக்கா இந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா, ஆவியானவர் நமக்கு தருகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளணும். யாருக்கோ வசனம், நமக்கெல்லாம் இந்த பிரசங்கம் கிடையாது, அது யாருக்கோ சொல்கிறாரு, நமக்கு ஏன் அந்த வேலை? அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிங்கன்னா போதும், அவர் தலைமையில கை வச்சு அதனால் 2 வார்த்தை சொன்னால் போதும். இந்த ஆலோசனை விருதா, இந்த ஆலோசனை ஒன்றுமில்லாத போயிடும். கர்த்தர்
கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த முடியும். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போய் தடுக்கி தொப்புன்னு விழுந்துருவீங்க. இல்லை கொஞ்சம் தூரம் போய் பள்ளத்தில் அப்படியே சடுத்தியாக விழுந்துருவீங்க. வேகமாக ஓடி போய் மூச்சு வாங்கி நின்றுடுவீங்க. பாருங்க, நிறைய காரியங்கள் இது போகிற வழி இல்லை. இப்போ கர்த்தர் நம்ம நித்தமும் நடத்தணும்ல. இப்போ நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? நான் நடத்துகிறேன், நீ வேதத்தை வாசி. நான் நடத்துகிறேன், அறியாத வழியாக இருந்தால் கூட என் கூட வா. நான் உன்னை நடத்துகிறேன், என் சமூகத்தில் என் ஆலோசனை கேள். நான் நித்தமும் எப்பொழுதும் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. இந்த வாக்குத்தத்தை நமக்கு சொந்தமாக்கணும்ல, ஆண்டவர் நம்ம நடத்தணும்ல. அது வேலையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, குடும்ப வாழ்க்கை ஆனாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் நடத்தாமல் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் நம்ம நடத்துகிற தேவன். அவன் நம்ம நடத்தணும்னாக்கா கட்டாயம் நம்ம இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், ஆலோசனை ஏற்றுக்கொள்ளணும். அந்த குறுகலான வழியில் கர்த்தர் கொண்டு போகும் பொழுது வேண்டான்னு சொல்லக்கூடாது. இதையும் எனக்கு நன்மையாக நீங்கள் மாற்றி கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கணும். இதிலும் எனக்கு ஒரு நன்மையை நீங்கள் வைத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களில் நான் வேத வசனத்தை படித்து அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது எந்த தடுமாற்றமும் இருக்காது. நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துவார், எப்பொழுதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்போ ஒருவேளை நீங்கள் இதுவரை கர்த்தரால் நடத்தப்படாமல் மாம்சத்தில் நடந்திருக்கீங்களா, அல்லது வேறு யாராச்சும் நடத்தியிருக்காங்களா, அல்லது மனிதர்கள் உங்களை நடத்தியிருக்காங்களா? யாரோ நடத்துகிறாங்கல்ல, ஆலோசனை கொடுத்து ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் அப்படி கிடைக்கும், அப்படி பண்ணால் இப்படி கிடைக்கும். கடைசியில் ஒன்றும் கிடைக்காது, ஏமாந்து போய் தான் உட்காருவோம். பாருங்கள், நிறைய ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஹெவியான ஆட்கள், நிறைய ஆட்கள் அதுக்குன்னே இருக்காங்க. சிலர் அட்வைசர்ஸ். பாருங்கள், அப்படியெல்லாம் போய் ஆலோசனை கேட்டு ஒன்றுத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஆலோசனையும் கிடைக்காது. கர்த்தர் தான் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் ஆலோசனை தருவார். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்தா அவர் ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ ஊழியர்களாம் வேதத்தில் நான் ஏராளமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எவ்வளோ ஊழியக்காரர்களை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் மோசே முதற்கொண்டு ஆபிரகாம் முதற்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாங்க. அதனால தான் அவங்க ஜெயம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க எல்லாவற்றையும் தாண்டி வந்தாங்க. நீங்கள் தாண்டி வரணும்ல, நடத்தப்படணும்ல. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? வேதத்தை வாசிக்கணும். கொஞ்சம் பாதை குறுகலாக இருக்குது, கொஞ்சம் முள் இருக்குது, கொஞ்சம் பள்ளம் இருக்குது, சில கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதை எனக்கு வேண்டாம், நல்லா ப்ராடாக இருக்கிற, நல்லா ஈஸியாக இருக்கிற, கொஞ்சம் சுற்றி போனால் கூட பரவாயில்ல. காரில் போகிறவங்களாம் சொல்லுவாங்க, அந்த ரூட்டில் போனாக்கா ரொம்ப ஜர்க்காகும் பிரதர், ரொம்ப அப்படி இருக்கும். நம்ம அப்படி அந்த ரோட்டில் போனோம்னாக்கா நல்லா ஃப்ரீயாக போகலாம் அப்படி சொல்லுவோம்ல. போயிருக்கோம்ல, அப்படிலாம் அந்த ரூட்டில் போகலாம். கர்த்தர் சில நேரங்களில் அப்படி தான் நடத்திடுவார். அந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும், முள்ளும் கல்லும் இருக்கும். ஆமாம், போகும்பொழுது தடுக்கி இடுக்கி விழுவோம். அவர் நடத்துவார், நீ ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அப்பா கையை பிடிச்சிக்கிட்டாக்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் என்னை நடத்துங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க நித்தமும் என்னை நடத்துவேன்னு சொல்லி. நான் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வசனங்களை தியானிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் எந்த குறுகலான பாதையாக இருந்தாலும் வர ரெடி. நீங்கள் என்னை அழைத்து செல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலோசனைப்படி தான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி மனித ஆலோசனைகள்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் இந்த வாக்கு தத்தம் நமக்கு சொந்தமாகும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில் நீ நடத்துவீராக. நீ நடத்துகிற தேவன். அவர் கேட்ட வசனத்தின்படி, கேட்ட ஆலோசனையின்படி, கேட்டுக்கொண்ட கர்த்தாவை எல்லா கர்த்தாவை வார்த்தையின்படி அவர் கவனமாய் சரியாய் நடக்க நீர் உதவி செய்ய. உடைய ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும், அந்தகார வல்லமைகளும், எல்லா பலவீனங்களும், சிக்னஸும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்தி கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.